Havells BLDC Plus fan. Innovative technology, stunning designs, energy efficient range. Havells காற்று மாறும். போடுங்க. என் மருமக வந்துட்டா. அப்புறம் என்ன, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட வேண்டியதானே? பொண்ணை வந்து உட்கார சொல்லுங்கம்மா. வாமா வாமா. வா. சபையை வணங்குங்க. இந்தாங்க மாலையை போட்டுக்கோங்க. இந்தாங்கம்மா மாலையை போட்டுக்கோங்க. இந்தாங்க ஐயா. வரா, நீ பேசு. ரஞ்சிதா. தௌசியனா? ரெடியா இருக்கு தம்பி. விஜய், ஒரு நிமிஷம். என்ன நடக்குது இந்த வீட்ல? என்ன? நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? நீங்க என்ன கேள்விப்பட்டீங்க? செகண்ட் மேரேஜ்க்கு அலைன்ஸ் பாத்துட்டு இருக்கியா? ஆமா. அதுக்கு என்ன இப்ப? டேய், நான் உன் கூட பிறந்தவ. நான் இல்லைன்னு சொல்றீங்க. என்னடா இப்படி தட்டி கழிச்சு பேசிட்டு இருக்க? அக்கா, நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற என்ன படுத்தாத. டேய் நில்லு. நான் எவ்வளவு பெரிய விஷயத்த பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு சாதாரணமா போயிட்டு இருக்க. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? என்ன விஜய் இது? உனக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குதுன்னா அதை எங்க கிட்ட சொல்ல மாட்டியா? அவ்வளவுதானே. இதோ இப்ப சொல்றேன். வெண்பா அவளுக்கு இன்னொரு மாமி வேணும்னு அடம் பிடிக்கிறா. அதனாலதான் இந்த ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அப்போ எங்க பொண்ணோட நிலைமை புரியல. டேய், அவ உனக்காக தாண்டா இங்க வந்திருக்கா. அக்கா, செல்லியா பேசிட்டு இருக்காத. நீ தானே அவளை கல்யாணம் பண்ணிக்க போறதா நம்பிட்டு இருக்கோம். நான் என்னைக்காவது அப்படி சொல்லியிருக்கேனா? ஆனா இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணு ஏன் எங்க பொண்ணு ரஞ்சிதாவா இருக்க கூடாது? அந்த பொண்ணு ரஞ்சிதாவா இருக்கவே முடியாது. அதான் ஏன் கேக்குறேன். வீட்லயே ஒன்னா வளர்ந்த பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எனக்கு அவளை பாக்குறப்பெல்லாம் சிஸ்டர் ஃபீலிங் தானே வருது. சும்மா ஏதோ காரணம் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காத. வெண்பாக்கு சித்தி வேணும் தானே நீ கல்யாணம் பண்ணிக்கிற. அந்த சித்தி இவளா இருந்தா வெண்பா நல்லா தானே பாத்துப்பா. வெண்பாக்காக நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறன்னா அது ரஞ்சிதாவா மட்டும்தான் இருக்கணும். அதுதான் நியாயம், அதுதான் கரெக்ட். அதையும் மீறி முடியாதுன்னா காரணம் என்ன சொல்லு விஜய். ஒரே ஒரு காரணம் சொல்லு. ரஞ்சிதா, ஒரு நிமிஷம் இங்க வா.
வெண்பா என்ன படிக்கிறா? ஆ, ஆ, வெண்பா போன வருஷம் யூகேஜி, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். அம்மா, போன வருஷம் வெண்பா எல்கேஜி போனாலா இல்ல யூகேஜி போனாலா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் எதுன்னு தெரியுமா? வெண்பா காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பா, நைட் எத்தனை மணிக்கு படுப்பான்னு தெரியுமா? மாமா, அது இவ்வளோ ரீசன்ஸ் போதுமா? நீங்க என்கிட்ட ஒரே ஒரு காரணம் தான் கேட்டீங்க. என்னாச்சுன்னு பாத்தீங்கல்ல? என் பொண்ணுக்கு 5 வயசு ஆகுது. இவ ஒரு நாள் கூட என் பொண்ணுகிட்ட அன்பா பேசினதில்ல, பாசமா பழகினதில்ல. அவளுக்கு என்ன கார்ட்டூன் பிடிக்கும், என்ன கதை பிடிக்கும் தெரிஞ்சுக்கிட்டதே இல்லை. என் பொண்ணு கூட இவ சந்தோஷமா பேசினதும் கிடையாது, பழகுனதும் கிடையாது. அப்படி ஒரு ஜீவன் இருக்கிறது கூட அவ மனசுக்கு தோணுனதே கிடையாது. இவ என் பொண்ணை பார்த்துப்பான்னு நீங்க எப்படி சொல்றீங்க? இந்த பாருங்க, எனக்கு ரஞ்சிதா மேல எந்த கோபமும் இல்லை. அவன் என் வெண்பாவை பார்க்கல பழகலன்னு எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஏன்னா இவளையும் நான் வெண்பா இடத்துல வச்சுதான் பார்க்கறேன். இங்க பாருக்கா, நீ என் கூட பிறந்தவ. அந்த உரிமையில நீ என்ன வேணாலும் கேட்கலாம், சொல்லலாம். ஆனா ரஞ்சிதாவை என்னை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு மட்டும் யோசிக்காதீங்க. நீயே எதிரில் வந்துட்ட, நல்ல சகுனம் தான். அண்ணே, பார்த்து பத்திரமா அண்ணே. சரிம்மா. அப்புறம் மறக்காம பாஸ்புக்ல என்ட்ரி போட்டுருன்னு. சரிம்மா. பணம் கட்டின ரசீதை கேட்டு வாங்கிட்டு வந்துட்டு மறந்துடாத. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. ஏய், கூட பிறந்த அண்ணனையே நம்ப மாட்டியா நீ? இல்ல நீ, அது வந்து உங்க அண்ணனுக்கு வாயில விரல வச்சா கடிக்க தெரியாது பாரு, நீ தான் கத்து கொடுக்கணுமோ? இல்ல நீ, அது என்னமோ உங்க அண்ணன் என் பேர்ல போட போற மாதிரி இத்தனை கேள்வி கேக்குற. இல்ல, ஒரு சேஃப்டிக்கு தான். உங்க அண்ணன் என்ன குழந்தையா? அந்த ஆளை விட போகட்டும். டைம் ஆகுதுமா, நான் வரேன். வரேன் நகு. சொல்றா. அந்த பாபு பணப்பையோட கிளம்பி போய்கிட்டு இருக்காயா? சரி, நான் பாத்துக்கிறேன். நிஷா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாமா, வெண்பாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? இல்ல, அது வந்து எங்க அப்பா மாதிரியே நான் உங்க கூட சண்டை போட வரல. இன்னைக்கு அக்காவுக்கு படைச்சோம், அதான் வெண்பாக்கு வடை பாயசம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஏன் மாமா, வெண்பாக்கு அக்காவை ஞாபகப்படுத்துறேன்னு ஃபீல் பண்றீங்களா? அக்கா இறந்துட்டாங்கிற விஷயம்தான் வெண்பாக்கு தெரிஞ்சிடுச்சே. பயப்படாதீங்க, உங்களையும் வெண்பாவையும் நான் எந்த விதத்திலயும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். வருஷத்துல ஒரு நாள் என் அக்கா பொண்ணை நான் எப்படியாவது வந்து பார்த்துட்டு போயிடுறேன். அதுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுங்க. ஹே செல்லக்குட்டி, ஏடா இந்த பக்கத்துல இருந்து வர? எனக்கு பிடி பீரியட், அதான் கிரவுண்ட்ல இருந்து இப்படியே வரேன். அப்படியா? கேம்ஸ் எல்லாம் விளையாடுனீங்களா? வெரி குட். ஹாய். ஹலோ டாடா, இவங்க தான் நீங்க பார்த்த புது மம்மியா? என்ன மாமா இது, புது மம்மியான்னு கேக்குறா? இல்ல, அது எனக்காக புது மம்மியா வரதுக்கு ஓகே சொல்லிட்டு தானே வந்திருக்கீங்க. வெண்பா, இது உன்னோட சித்தி. சித்தினா? அது சித்தினா உன் அம்மாவோட சிஸ்டர். அப்படியா?
ஆமா. அம்மாவோட சிஸ்டர்னா இவ்வளவு நாள் ஏன் என்னை பார்க்க வரல? அது இல்லம்மா, இவ்வளவு நாள் ஊர்ல இருந்தாங்க, இப்பதான் சென்னை வந்திருக்காங்க. வந்ததும் உன்னை பார்க்க வந்துட்டாங்க. வெண்பா, எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன். இந்தா. என்னது? உங்க அம்மா இறந்துட்டாங்கல்ல, அதனால அவங்களுக்கு சாமி கும்பிட்டு படைச்சது. இதை உனக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். வெண்பா, டைம் ஆயிடுச்சு, வா போய் சாப்பிடலாம். சரி வாங்க. இப்போ பேபி ஸ்கூலுக்கு போய் ஒழுங்கா படிக்கணும். சமத்தா, சரியா? அம்மா கொடுங்க. கிட்ட வாங்க. தடா. பாய். பாய். மாமா. ஏய், இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வெண்பாவை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா பாக்குறது கேக்குறதெல்லாம் தப்பா இருக்கு மாமா. என்ன சொல்ற? வெண்பா ஏதோ புது மம்மின்னு சொன்னாலே, அதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப புதுசா மம்மி வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு அடம் பிடிக்கிறா. எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. அதுக்காக வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க முடிவே பண்ணிட்டீங்களா நீங்க? இவரு, நான் உங்ககிட்ட சொல்றதெல்லாம் சுத்தமா புரியாது. புரியாத அளவுக்கு நான் ஒன்னும் குழந்தை இல்ல மாமா. உங்களுக்கு பொண்டாட்டி ஆகாம வெண்பாக்கு எப்படி ஒருத்தி அம்மாவாக முடியும்? நிஷா, நீ பேசுறதே வேற மாதிரி இருக்கு. நீங்க எந்த மாதிரி பொண்ணை வேணாலும் தாராளமா கல்யாணம் பண்ணிக்கோங்க மாமா. ஆனா அதுக்கு முன்னாடி என் அக்கா பொண்ணை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் வளர்த்துக்கிறேன். என்ன பேசுற நிஷா? நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னா அது உங்க விருப்பம் மாமா, அதை யாருமே தடுக்க முடியாது. ஆனா நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வெண்பாவை எப்படி மாமா நல்லா பாத்துக்க முடியும்? நிஷா, நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல புரிஞ்சுக்க. நல்லா புரிஞ்சிடுச்சு மாமா. அதனாலதான் வெண்பாவை கொடுத்துருங்கன்னு கேக்குறேன். இந்த காலத்துல பெத்தவங்களுக்கும் குழந்தைங்களுக்குமே ஒத்து போக மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தி வந்து என் அக்கா பொண்ணை எப்படி பாத்துப்பா? அப்படி இல்ல. சாரி மாமா, யாரும் என் அக்கா பொண்ணை பாத்துக்க வேணாம், நான் பாத்துக்கிறேன். என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவளை விட்டு நான் எப்படி இருப்பேன்? ஏன் அக்கா பொண்ணு இன்னொருத்திக்கிட்ட தாரவாத்து கொடுத்துட்டு என்னால இருக்க முடியாது மாமா? நிஷா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. திரும்ப திரும்ப பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. எப்படியும் நீங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க தானே போறீங்க. அந்த பொண்ணு நானா இருந்தா? ஏய் நிஷா, வெண்பாவை என்னை விட வேற யாரால நல்லா பாத்துக்க முடியும் மாமா? எங்க அப்பா ஒத்துக்க மாட்டார்தான். அவரை நான் பேசி கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே உங்க அப்பா என்ன கொலைகாரன்னு ஊர் பூரா சொல்லிக்கிட்டு இருக்காரு. என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்காரு. அதுக்காக தான் சொல்றேன் மாமா, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நிஷா, சும்மா விளையாடாத. இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் சொல்லாத. இங்க பாருங்க, நான் முடிவா சொல்றேன். ஒண்ணு நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் என் அக்கா பொண்ணை நல்லா பாத்துக்கிறேன். இல்ல நீங்க வேற கல்யாணம் பண்றதா இருந்தா வெண்பாவை என் கையில கொடுத்துருங்க. ரெண்டுல ஒரு முடிவெடுங்க, நான் வரேன். ஏய் வரண்டா. ஏய் எடுத்துருவோமா? பணத்தை அடிச்சிடலாம். சரி வா. டேய் போடா போடா. வேகம் வேகம் வேகம். இல்லடா டேய். டேய் டேய். ஐயோ ஐயோ போச்சே, பணம் எல்லாம் போச்சே. ஐயோ. இது என் பணத்துல பாதி. நான் கொடுத்த 10 லட்சம். இது என்கிட்ட இருந்து 20 லட்சம் ரூபாய் வாங்கினதா அவங்க எழுதி கொடுத்த பத்திரம்.
இந்தா இத வச்சு கல்யாணத்துக்கு பட்டு புடவை நகை எல்லாத்தையும் எடுத்துக்கோ. நீங்க தான் அவங்களுக்கு பணமும் கொடுத்தீங்க, நீங்களே அதை திருடிக்கிட்டும் வர சொல்லிட்டீங்க. என்ன ஆச்சு முதலாளி? அவசியம் உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணுமா? ஐயோ, அப்படிலாம் இல்ல முதலாளி. நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். உன் பையன் 6 மாசம் நிம்மதியா இருக்க வேண்டாமா? அவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் வேணும்ல? ஆமா முதலாளி. அதுக்கப்புறம் உன் சாவு முதலுக்குன்னு ஏதாவது சேர்த்து வைக்கணும்ல? கண்டிப்பா முதலாளி. அப்படின்னா நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு கேள்வி கேட்காம சொன்னதை மட்டும் செய். மன்னிச்சிருங்க முதலாளி, தெரியாத கேட்டுட்டேன். இனிமே அப்படிலாம் நடக்காதுங்க முதலாளி. அது சரி, தாலி கட்டின மறு நிமிஷமே அந்த மல்லி என் காலடியில கிடக்கணும்னு சொன்னது நல்ல ஞாபகம் இருக்கு முதலாளி. இருந்தா சரி, இப்ப கிளம்பு. வரேங்க முதலாளி. இப்போ உனக்கு சந்தோஷமா? என்கிட்ட கொடுத்திருந்தாலாவது பத்திரமா இருந்திருக்கும். போயும் அந்த ஆள்கிட்டயா கொடுப்ப? முதல்ல வாயில போனது திரும்ப வருங்கிற? என்ன நீ இப்படி சொல்றீங்க? பின்ன அங்க 150 ஏக்கர் இருக்கு, இங்க 200 ஏக்கர் இருக்குன்னு வெறும் வாயிலே விட சொல்ற ஆளு மொத்தமா அந்த ஆள் கிட்ட 10 லட்சத்தை கையில கொடுத்தா என்ன பண்ணுவாரு? ஐயோ அண்ணி, ரியல் எஸ்டேட்ல போட்டு 5-10 ஆக்கி தரேன்னு சொல்லி எல்லாத்தையும் நாசமாக்க போறாரு. அண்ணி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. இப்போ பயந்து என்ன பிரயோஜனம்? ஆடி எப்பவுமே அறுக்க போறவன தான் நம்புன்னு சொல்லுவாங்க. நீ ஆச்சு, உங்க அண்ணன் ஆச்சு, உனக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுத்தாச்சு. இனிமே நீ அதை பத்தி என்கிட்ட பேசவே கூடாது. அண்ணா அண்ணா, என்னண்ணா ஆச்சு? பணத்தை போட்டுட்டல்ல? புக்ல எழுதிட்டாங்களா? ரசீது வாங்கிட்டல்ல? யோ, இவ்ளோ நேரம் எங்கேயா போயிட்டு வந்த? உன்னை காணோன்னு எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா? அண்ணா, போஸ்ட் ஆபீஸ்ல என்னென்ன சொன்னாங்க? அண்ணா உன்னதானே பணத்தை போட்டுட்டியா? யோ, கேட்டுக்கிட்டே இருக்கால, உன் வாயில என்ன கொழுக்கட்டைய வச்சிருக்க? சொல்லியா? உன்னதான் கேக்குறேன், இப்ப சொல்ல போறியா இல்லையா? என்ன சொல்லுறது? என்ன சொல்லும்? பணத்தை 2 பேரும் வந்து திருடிட்டு போயிட்டாங்கம்மா. பணம் என்கிட்ட இல்லம்மா, இனிமே நம்ம கிட்ட வராது. ஐயோ அண்ணே. அம்மா சத்தியமா அண்ணன் மேல எந்த தப்பும் இல்லம்மா. பணத்தை பத்திரமா தான் எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். 2 பேரு ஹெல்மெட் போட்டு வந்தாங்க. வேகமா பைக்ல வந்து பணத்தை புடிக்கிட்டு வேகமா போயிட்டாங்கம்மா. பத்திரமா போன்னு சொன்னேன்ல, இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியே. சத்தியமா இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. அப்ப மயிலையும் மணியையும் தெருவில் நிறுத்திட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் அவங்களுக்குன்னு சின்ன பாதுகாப்பு கூட இருக்காதுல்ல? இதுக்கப்புறம் நான் எதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்? நம்ம தம்பி தங்கச்சி வாழ்க்கையில நாமளே மண்ணள்ளி போட்டுட்டோமா? இனிமே அவங்க கதி. மல்லி, என் மேல எந்த தப்பு இல்லம்மா. அண்ணன் நம்புமா. தப்பரு சீன மேல சத்தியமா சொல்றேன், இதுல ஏன் தப்பு ஒண்ணும் இல்லம்மா. யார் புள்ளைய சத்தியத்துக்கு கூப்பிடுற? யோ, நீ பணத்தை தொலைச்சியா இல்ல கரைச்சு குடிச்சியான்னு எனக்கு தெரியாது. அது எனக்கு தேவையும் இல்ல. நீ பண்ண தப்புக்கு எதுக்கு என் புள்ள மேல சத்தியம் பண்ற? இல்ல நாகு, நான் உண்மையை சொல்றதுக்காக. வாய மூடியா. இங்க பாரு, பணம் திருடு போச்சா இல்ல நீயே தொலைச்சிட்டியாங்கிற ஆராய்ச்சிக்கல நான் வரல. இங்க பாரு, கைய நீட்டி பணத்தை வாங்கியிருக்கோம். அவங்களுக்கு யார் பதில் சொல்றது? கல்யாணம்னு வந்து நின்னா ஓடி போனவங்க அப்பனா வந்து கழுத்தை நீட்டுவான். உங்க பிரச்சனையை நீங்க உங்களோட வச்சுக்கோங்க. இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். அது அந்த ஆண்டவனே வந்தாலும் மாத்த முடியாது. யோ, போயா போயா உள்ள. என்ன உங்களுக்கு தனியா சொல்லணுமா? உள்ள போங்க. போடா உள்ள. இங்க பாரு, இந்த கல்யாணம் நடக்கும், அதனால எனக்கு பணம் கிடைக்கும்னு தான் நீ பண்ண அராஜகத்தையும் அழிச்சாட்டியத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்த. அதுல வேட்டு வைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச உன் தம்பி தங்கச்சி வாழ்க்கைய நீயே நாசம் பண்ணிடாத. அவ்வளவுதான் சொல்லுவேன்.